யூ ஹர்ட் இட் ரைட். நான் சரியா தான் சொல்றேன். பிரீதா அந்த ஜட்ஜ அந்த மகேஷ் நார்மல்னு டிக்ளேர் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்கால. இப்ப என்னுடைய கேமை பாரு. அது இந்த கதையில ரொம்ப பெரிய ட்விஸ்ட கொண்டு வரும். அண்ட் இந்த ஜட்ஜ் அந்த மகேஷை என்னைக்கும் நார்மல்னு டிக்ளேரே பண்ண மாட்டான். இங்க ஜட்ஜையும் வக்கீலையும் யார் கூப்பிட்டது? யார் கூப்பிடுவா? என் பிரீதா தான் கூப்பிட்டா. எக்ஸ்கியூஸ் மீ. நீ என்ன பண்ண போற? உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா நீ இருக்கியே. இல்ல, நான் அவகிட்ட எதையும் சொல்ல மாட்டேன். ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவளுடைய எண்ணம் நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். சோ இவ பிளான சேஞ்ச் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் இவ செய்ய போற காரியம் இருக்கே, அதை இவ செய்யாம போயிடலாம். எதை செய்ய வேணும்னு நினைச்சாலும் அதை இவ செய்யணும். அத பத்தி எனக்கு கூட ஐடியா இல்லாம இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கேட்பனா? சொல்ல, என்ன பிளான் பண்ற, என்ன பிளாட் பண்ற, ஓ நோக்கம் தான் என்ன? நீ என்ன பண்ண போற பிரீதா? சும்மா சும்மா ஒரே கேள்வியை கேட்டுட்டு இருக்காத. நீ எதுக்கு இவ்ளோ பயப்படுற? உன்னோட முகத்துல பயம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் என்ன பண்ண போறேன், எதுக்கு போறேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் யார கூப்பிட்டிருக்கேன், எதுக்கு கூப்பிட்டிருக்கேன், எல்லாம் உனக்கே தெரிய வரும். கவலைப்படாத. வெல்கம். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். மை பிளஷர். நீங்க ரெண்டு பேருமே இந்த பார்ட்டிக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன விடு. Just stop it. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன மருந்துன்னு உனக்கு தெரியும்ல? இது எடுத்துக்கிட்டா
இது எடுத்துக்கிட்டா நீ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுவ. உன் மூளை வேலையே செய்யாது. நீ பைத்தியம் ஆயிடுவ. பிரீத்தா என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னைக்கே நான் பைத்தியம் ஆயிட்டேன். நான் அன்னைக்கே பைத்தியம் ஆயிட்டேன். நான் என்னைக்கு பைத்தியமான தெரியுமா? என்னைக்கு நான் தோக்குறேன், என்னைக்கு அவ ஜெயிக்கிறான்னு தெரிஞ்சதும். நீ அத பாக்கலையா? எப்படி அவ தினமும் என்கிட்ட அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, எப்படி என்கிட்ட அவ தினமும் விளையாடுறா, இப்ப கூட வெளியில ஆடிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன தோணுது? அவ எதுக்காக ஆடுறா? அதெல்லாம் எனக்கு காட்டதான். அவ என்ன சேலஞ்ச் பண்றா? பிருத்வி, இன்னைக்கு உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நீ தோக்க போறங்கறா. இந்த பிருத்வி மல்ஹோத்ராவுடைய நிலைமை என்ன ஆகும்? அந்த மாதிரி எதுவும் ஆகாது. என்னால முடியாது. எனக்கு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் பிருத்வி மல்ஹோத்ரா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் அவகிட்ட தோக்குறேன். என்னால எதுவும் பண்ண முடியல. ஐயோ, நீ ஒண்ணு தோக்கல. ஜஸ்ட் காம் டவுன் பிருத்வி. ஜஸ்ட் காம் டவுன். இல்ல விடு, நான் ஒரு வேலை பண்றேன். பிருத்வி, என்ன? என்னால காம் டவுன் ஆக முடியாது. பிருத்வி, ஸ்டாப் இட் பிருத்வி. பிருத்வி, வேண்டாம். என்னால காம் டவுன் ஆக முடியாது. என்னால காம் டவுன் ஆக முடியாது. ஏன்னா பிரீதா என்ன பண்ணிட்டு இருக்காளோ அத பார்த்து என் பொறுமையை நான் இழந்துட்டேன். நான் அவளுக்கு முடிவு கட்டி ஆகணும். இங்க எல்லாமே ஓவரா போயிடுச்சு. இனிமே யுத்தம் தான். அவள நானாங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு முடிவு கட்டியே ஆகணும். ஏன்னா இந்த யுத்தத்துல ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிக்கணும். ஒன்னு அவ இல்லனா நான். ஒருத்தர் தான் ரூல் பண்ணணும். ஒன்னு அவ இல்லனா நான். பிருத்வி, பிருத்வி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு புரியுதா? நீ பாட்டு திடீர்னு எப்படி இந்த மாதிரி முடிவெடுக்கலாம்? ப்ளீஸ் காம் டவுன். இப்படி அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்காத. அவதான் அப்படி பண்றா. பிரீதா இன்னைக்கு காலியாக போறா. வெளிய சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கால. அவளுக்கு இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடுவேன். அதுவும் அவளுக்கு தெரியாமலையே. அதுவும் இன்னைக்கு அவளுக்கு நான் பாடம் கத்து கொடுத்தே தீர்வேன். வேணா நீ பாரு. அவளை காணாம போக வச்சு என்ன பண்ணுவ? அவ முன்னாடி நின்ன அவ நேருக்கு நேரு கண்ணை பார்த்து அவகிட்ட நான் கேட்பேன். என்ன கேட்பேன் தெரியுமா? உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்பேன். எல்லார் முன்னாடியும் என்கிட்ட ஓவரா பண்றால, சேலஞ்ச் பண்றால, அட்டாக் பண்றால. இன்னைக்கு அவளை இழுத்துக்கிட்டு நான் வருவேன். அதுக்கப்புறம் நான் அவகிட்ட உன் நோக்கம் என்னங்கறத நான் கேட்பேன். இது எல்லாத்தையும் நீ எல்லாரும் முன்னாடியும் செய்ய போறியா? ஆமா, எல்லார் கண்ணு முன்னாடியும் செய்வேன். எல்லார் முன்னாடியும் அவளை நான் மாயமாக்குவேன். ஆனா யாருக்குமே தெரியாம. அவ அங்க நல்லா பெருசா ஆடிக்கிட்டு இருக்கால. அவளுடைய ஆட்டத்தை இன்னைக்கு பிருத்வி மல்ஹோத்ரா தி எண்ட் போடுவா. பிருத்வி, நில்லு.
என்ன திடீர்னு இவ்ளோ போக? கிரீஷ், ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விடு. ஓகே மேம். பிரீதா எங்க? பிரீதா எனக்கு தெரியும். எங்க? உன் ப்ராப்ளம் தான் என்ன? உனக்கு மூளை குழம்பிருச்சா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க சர்க்கஸ் நடக்குதா என்ன? முட்டா பயலே. சர்க்கஸ் இல்ல, இது ரியாலிட்டி ஷோ. இது ரியல் வேர்ல்ட். அங்கிருந்து உன்னை டார்ச்சர் பண்ணி உன்னை இழுத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்ன புரியுதா? அதான் பார்த்தனே. இழுத்துட்டு வந்தது என்னதான், ஆனா துடிக்கிறது என்னமோ நீதான். நீதான் இப்போ குதிச்சுக்கிட்டு இருக்க. என்ன விஷயம்? உன்னை பார்க்கும்போது நீ ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. என்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு நினைக்கிற, ஆனா உனக்கு அதுக்கான பதில் கிடைக்கல. ஒருவேளை ஏன் நம்மளோட பிளான் எதுவுமே இங்க வெற்றி அடைய மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறியா? ஏன் நம்மளோட எண்ணத்துல சக்சீட் ஆக மாட்டேங்கிறோன்னு யோசிக்கிறியா? மகேஷ் மாமாவை பேஸ்மெண்ட்லயே வச்சுக்கணும்னு நினைச்ச, ஆனா அவர் இப்ப வெளியே இருக்காரு. என்ன கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைச்ச, ஆனா நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கேன். எல்லாரையுமே உன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைச்ச, ஆனா உன் கண்ட்ரோல்ல இப்ப எதுவுமே இல்ல. அதனாலதான் நீ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற. என்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு நினைக்கிற, உனக்கு அதுக்கான பதில் வேணும்ல. அப்படின்னா நீ இவ்ளோ பெரிய டிராமா போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன கேட்க நினைக்கிறியோ அதை நேரடியாவே கேளு. பிரீதா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதை எதுக்கு பண்றேன்னு கேளு. சரி சொல்லு. சரி என்கிட்ட சொல்லு. நீதான் ரொம்ப பெரிய புத்திசாலியாச்சே. நான் உன்னை எதுக்கு இங்க இழுத்துட்டு வந்தேங்கிறது உனக்கே தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீ அந்த லாயரையும் அந்த ஜட்ஜையும் இந்த பார்ட்டிக்கு ஏன் வர சொன்ன? எதுக்காக அவங்கள கூப்பிட்ட? நீ தானே எல்லாருக்கிட்டையும் தெளிவா, ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ரொம்ப செலக்டிவா கெஸ்ட் லிஸ்ட் இருக்கும், வெளியாளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க, வீட்டாளுங்க மட்டும் தான் சொன்னேன். ஆனா அவங்க ஏன் இங்க வந்தாங்க? அந்த வெளியாளுங்க 2 பேரும் ஏன் இங்க உள்ள வந்தாங்கன்னு தெரியணும். நான் தான் கூப்பிட்டேன். ஏன்னா அந்த 2 பேர் தான் முன்ன மகேஷ் மாமாவை பைத்தியம்னு டிக்ளேர் பண்ணாங்க. அதனால இப்போ இந்த பார்ட்டில அவங்க மகேஷ் மாமாவை ரொம்ப நார்மலா பாப்பாங்க. சோ அவரை நார்மல், அதாவது ரொம்ப நல்லா இருக்காருன்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் மாமா பேஸ்மெண்ட்டுக்கு போகவே மாட்டாரு. அவரு எங்க கூட எப்பவுமே சந்தோஷமா இருப்பாரு. அதுக்காக தான். பிரீதா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அண்ட் அந்த தப்ப நீ அடிக்கடி செய்வ. எது தெரியுமா? பிருத்வி மல்ஹோத்ராவை எப்பவுமே நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ற. அதோட நீ இன்னொன்னையும் மறக்கிற. நான் உன்னுடைய அந்த சோ கால்டு புருஷன் கிரிக்கெட்டர் கரண் இல்ல, அதோட எமோஷனல் ஃபுல் ராக்கி லுத்ராவும் இல்ல. அவங்கெல்லாம் இங்க இருந்து யோசிப்பாங்க. நான் அவங்க மாதிரி இல்ல. நான் மல்ஹோத்ராமா, பிருத்வி மல்ஹோத்ரா. அதோட பிருத்வி மல்ஹோத்ரா இங்க இருந்து தான் யோசிப்பான். நீ அந்த ஜட்ஜையும் லாயரையும் ஏன் கூப்பிட்ட? அது எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண, ஒரு விஷயத்தை நிரூபிக்க ஒன்ன டிக்ளேர் பண்ண. மகேஷ் லூத்ரா பைத்தியம் இல்லைன்னு சொன்ன, ரைட்? போ, போய் நிரூபி, போய் டிக்ளேர் பண்ண வை. மகேஷ் நார்மலா இருக்காருன்னு சொல்ல வை, ப்ளீஸ். போ. உனக்கே நல்லா தெரியும், அது மட்டும் நிரூபணம் ஆகி டிக்ளேர் ஆச்சுன்னா, அந்த மகேஷ் பைத்தியம் இல்ல நார்மல் தான் தெரிஞ்சிருச்சுன்னா, அதனால நஷ்டம் எனக்கு இல்ல, உனக்கும் ரொம்ப நஷ்டம் ஏற்படும். இங்க பாரு, அந்த மகேஷ் நார்மலா இருக்காருங்கிறது டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா அவர் அவருடைய வில்லன் என்ன வெளியில அனுப்பிடுவாரு, ரைட்? என்ன மட்டும் இல்ல,
என்னோட சேர்த்து உன்னையும் இந்த வில்ல விட்டு வெளியில அனுப்பிடுவாரு. இப்ப நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். மகேஷ் லூத்ரா என்ன பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பொண்ணு மாதிரி யோசிக்கிறாருன்னு நினைக்காத. ஏன்னா நீ ஒரு விஷயத்த மறக்கிற. இந்த பொண்ணுங்கிற போஸ்ட் இருக்கே, அது பொண்ணுங்களை விட ரொம்ப பெருசு. இப்ப அந்த மகேஷ் லூத்ரா யாரு? ஃபேமிலி மேன். அவன் அவனுடைய குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறான். அவனுக்கு அவனுடைய குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் மேல அவன் குடும்பத்துல யார் இருக்கா? பொண்டாட்டி, புள்ள, தங்கச்சி, அத்தை பொண்ணு. அதோட இந்த லிஸ்ட்ல எல்லாத்த விட கடைசியா, and not in the list, மருமக இருக்கா. அது ஏன்? அத நானே சொல்றேன். அந்த மகேஷ் நார்மல் தான், பைத்தியம் இல்லைங்கிறத டிக்ளேர் பண்ணதும் அவன் குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னோட குட்டை உடைச்சிருவாங்க. அந்த மகேஷ் கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ அவன் குடும்பத்தை ரொம்ப கொடுமைப்படுத்தினு சொல்லுவாங்க. நீ அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணங்கிறது ஞாபகம் இருக்குல்ல? ரூல்ஸை வேற செட் பண்ண. யார் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், யாரெல்லாம் என்னென்ன வேலை செய்யணும், யார் கட்லெட் பண்ணணும், யார் லஞ்ச் செய்யணும், எப்ப நடக்கணும், இந்த மாதிரி எல்லாம் வீட்டாளுங்க, இந்த குடும்பத்தாளுங்க எல்லாரும் மகேஷ் லூத்ரா கிட்ட சொல்லிடுவாங்க. நீ ஹிட்லரா மாறி, ஹிட்லர் முதலாளி அம்மாவா மாறி அவங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்திருக்க. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எல்லாரும் கொடுமையை அனுபவிச்சாங்க. யாரால? இந்த வீட்டு முதலாளி அம்மாவால. ஒருவேளை அதுக்கு பிறகு அந்த மகேஷுக்கு கோபம் வந்து பலார்னு உன்னை ஓங்கி அறையலாம். அப்ப யாரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆவா? நீதான். சரி, அதை விட கொஞ்சம் பிளாஷ்பேக்கு போலாமா? 2 வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்தல்ல, அப்ப வீட்டாளுங்கள்ட்ட என்ன சொன்ன? வீட்டாளுங்க உன்னை கழுத்தை புடிச்சு உன்னை வெளியில தள்ளிட்டாங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கு பழி வாங்கறதுக்கு தான் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்குன்னு சொன்ன. இப்ப என்ட்ரியும் ஆயிட்ட. அதுவும் முதலாளியா. அதுவும் நீ பழி வாங்கணுங்கிறதுக்காக. அவங்கள நீ தொல்லை பண்ணணும். அந்த கஷ்டம் அத ஒரு நாள் ஒரு பாயிண்ட்ல அவங்க உனக்கு தந்தாங்க. அதனால தான் முதலாளி அம்மாவா நீ எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்ட. நீ பாட்டுக்கு ரூல்ஸை செட் பண்ண. எல்லாரும் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ நீயும் அப்படிதான் நடக்கிற. எல்லாத்தையும் பண்ண. அதுவும் ஒரு ஹிட்லர் முதலாளி செய்யற மாதிரி. ஏன்? ஏன்னா நீ எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கிற. ஆனா எதுக்கு பழி வாங்கணும்? அது உனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கு. ஆனா இந்த முழு கதையில எனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான். நீ இங்க வந்தது லூத்ராஸ பழி வாங்கறதுக்காக. அது சரி, நீ அவங்களுக்கு எதிரா போய் அவங்க எல்லாரையும் பழி வாங்குற. ஆனா அந்த மகேஷ நீ பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியில கொண்டு வந்து இங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு ஏன் நினைக்கிற? என்னுடைய கன்ஃபியூஷன் இதுதான். ஒருவேளை நீ இந்த குடும்பத்துக்காக இல்ல, நீ எனக்காக வந்தியா என்ன? அதாவது நீ அந்த லூஸ் மகேஷ பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியில கொண்டு வந்து லூத்ராஸ நீ பழி வாங்கல, என்னதான் பழி வாங்கிக்கிட்டு இருக்க. அதாவது நீ பண்ற இது எல்லாமே வெறும் வெளி வேஷம். நீ இங்க ஏன் திரும்பி வந்த தெரியுமா? அந்த லூத்ராஸ பழி வாங்கவும் அவங்கள கஷ்டத்துல தள்ளுறதுக்கும் தான். இது எல்லாம் வெளி வேஷம் தான். பட் இன் ரியல், இந்த வேஷத்துக்கு பின்னாடி இருக்கிற ரியல் கதை என்ன தெரியுமா? அதாவது நீ என்னதான் பழி வாங்கிக்கிட்டு இருக்க. அண்ட் இப்ப இது எல்லாமே எனக்கு எதிராக போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியாது. ஆனா அது இப்பதான் உனக்கு தெரியும்னு. இப்ப தெரியாதுங்கிற என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரீதா எங்க போனான்னு எனக்கு தெரியாது. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியாது. ஆனா எல்லாத்துக்கும் பிரீதா தான் காரணம். அது இந்த ஸ்மோக்ல காணாம போறது அவ ஆக்டோட ஒரு பகுதி தானே. அவன மேலக்க சர்ப்ரைஸ் கொடுக்க நினைச்சிருப்பா. ரொம்ப கேவலமான சர்ப்ரைஸ். அட, இதெல்லாம் சர்ப்ரைஸா? ஆளே காணாம போயிட்டா எப்படி? எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. என்ன புகையோட சேர்ந்து பிரீத்தாவோட அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸும் காணாம போயிடுச்சு. இதுதான் நான் இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அது இது அவ பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பார்ட். அதான் அவ காணாம போயிட்டா. ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சர்ப்ரைஸ்னா யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனா உனக்கு எப்படி தெரிஞ்சது? டான்ஸ் முடிஞ்சிருச்சுல்ல? டான்ஸ் முடிஞ்சிருச்சு. அதோட இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா பாட்டி, பிரீதா சுயநினைவே இல்லாம உளறிட்டு இருந்தா. அதனாலதான் தெரியும். இன்ஃபேக்ட் அவ எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கணும்னு நினைச்சாதான் அவ இந்த மாதிரி பண்ணிருக்கா. டான்ஸ் முடிஞ்சிருச்சு. பிரீதா எங்க? கரண் அண்ணா,
எதுக்கு இப்ப ஸ்ட்ரெஸ் ஆகுற? அவங்க என்ன மேஜிக்கா பண்றாங்க? போனா வந்தா காணாம போறதுக்கு. வீட்ல தான் இருப்பாங்க, கிடைச்சிருவாங்க. டோன்ட் வரி. நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ இட் வாஸ் சோ அமேசிங். என்னை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அக்கா தங்கச்சி 2 பேரும் சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்க. ஐ ரியலி லைக் தட். தேங்க்யூ ஜட்ஜ் அங்கிள், தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். மை பிளஷர். ஐ விஷ் அக்கா எங்க காணாம போயிருந்தாலும் சரி, கூட சேர்ந்து என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் மகேஷ், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நான் பிருத்வியை வார்ன் பண்ணி ஆகணும். கரண் பிரீத்தாவை தீவிரமா தேடிட்டு இருக்கான். நான் மட்டும் பிருத்வி வார்ன் பண்ணலன்னா அவன் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிப்பான்.